அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 07/44. நேற்று வந்து 68/46. இதில் சொல்லப்போனால் ஏபியில் 84 நேற்று, இன்றைக்கி 74. அவ்வளோதான். இந்த 4க்கு பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ 7க்கு 8 அப்படிங்கும்போது நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஏபிஎஸ்சிபிசி நேற்று வந்து கணிப்பில் நம்ம எடுத்திருந்தது என்னென்னா 71/17 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். இதில் நேற்று எடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு 7 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். இருந்தாலும் வந்து 84க்கு 74 அப்படி இறங்கிருச்சு. நம்ம பி போர்டில் 1 அப்படிங்கிற மாதிரி வரும்னு பார்த்தா 4க்கு 4 வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்குது அப்படிங்க, அதாவது நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 8, 2, 2க்கு 6, 6க்கு 0. ஓகேங்களா? 6க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வரும் அப்படி பார்த்திங்கன்னா 4. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே பார்த்திங்கன்னா 1க்கு 7, 7க்கு 8, 787 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுபடி பார்த்தா பவரில் வருது 0 வரும். 7, 8, 7, 7க்கு வந்து டைரக்ட் பவர் 0. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பவர் சார்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பவர் சார்ட் கூடிய வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக பி போர்டை பொறுத்தவரைக்கும் 9644 அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து 4க்கு 5 அப்படின்னு வரலாம். இப்போ அதாவது 9க்கு 6 பவர் டைரெக்டாக இருக்குது. 6க்கு 4, 4க்கு 5. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0964 096 6க்கு 4 அப்படிங்கும்போது திருப்பி 6 646. இங்கே எப்படி 787 வந்துச்சோ அதே மாதிரி இங்கே 646ன்னு வரலாம். அப்படிங்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்தது வந்து 4056 அப்படிங்கிறது ஒரு செட்டு தான் எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம 3D அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 056 இதுதான் பாக்ஸ். இது இல்லாமல் இந்த போன வாரத்தில் இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கும்போது நான் இங்கே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இங்கே 067 இருக்குது, இங்கே 897 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 503க்கு 553 இருக்குது, 503க்கு 453 இருக்குது. ஓகேவா? அதாவது புதன் மற்றும் வியாழன் அப்படிங்கிற மாதிரி கணக்கில். ஓகேங்களா? ஸோ இதுபடி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நான் உங்களுக்கு டேலி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். புதன் மற்றும் வியாழன் 067 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 744. இங்கே 0க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 4. அதேமாதிரி இங்கே 6க்கு 7னா 4க்கு வந்து 5. இங்கே 7க்கு 2னா 4க்கு வந்து 9. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கிதுன்னா 459 அப்படின்னு கிடைக்கிது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறேன். அதே மாதிரியே புதன் மற்றும் வியாழன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா புதனுக்கும் வியாழனுக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு 7க்கு வந்து, அதாவது 8க்கு 5 அப்படின்னா 7க்கு வந்து 4. அதே மாதிரி 9க்கு 8னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்துருக்குன்னா 4க்கு வந்து 3. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 7க்கு 4 அப்படிங்கும்போது 7க்கு 4னா 4க்கு 1. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன காமனாக கிடைக்கிது அப்படின்னா ஏ போட 4 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போ இதுலேருந்து வந்த 459ம் இதுலேருந்து வந்த 431 நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதை வந்து ஏபியில் 45, 43 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துக்கு வருவோம். 503க்கு 453 அது அப்படின்னா 744 அப்படிங்கிற இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 6, 0க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 9. அதே மாதிரி 3க்கு 3னா 4க்கு 4.
ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து வந்த எண்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 454, 431, 694. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் டைரெக்டாக கெஸ்ஸிங்கில் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம். இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுலேருந்து எடுக்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 45, 43, 59, 31, 69, 96, 94, 34, அதே மாதிரி 54. ஸோ 6, 3, 9 செட்டு இருக்குது. 45, 43, 59, 31, 69, 96, 54, 34, 94. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே 4 கண்டிப்பாக 4, அப்படி இல்லைன்னா 4க்கு வந்து கண்டிப்பாக சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 4 தான் நம்பர்ல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 4 வரணும். 4 வரலன்னா 4க்கு 0 வரும். இவ்வளோ தான். ஒரு செட்டு மட்டும் அப்படியே பவராக எடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுடைய கணிப்புகள் நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கணிப்பு எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் இருக்குது. நாளைக்கு ஒருவேளை ரம்யா வந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. இப்போ நான் இது கொடுத்தது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசி தனியாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு செட் அப்படின்னு பார்த்தோன்னா 4056 மட்டும்தான். இதுதான் நம்ம 4Dயில் கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகே, இப்போ இது இல்லாமல் ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 744க்கு 7க்கு வந்து 5, 4க்கு வந்து 3, 4க்கு வந்து 4. அப்படி இல்லைன்னா 7க்கு வந்து 3, 4க்கு வந்து 4, 4க்கு 5 அப்படிங்கிற மாதிரி 1 534 இல்லை 345 அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அதனால தான் நான் இதை மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட்டு தனியாக காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களும் கணிப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம கூடிய கணிப்புகள். நம்ம நேற்று வந்து எடுத்தது ஒரு 2 செட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்து பார்த்தோம். அதை தான் ஏபிஎஸ்சிபிசிலே கணிப்படுத்தோம். ஆனாலும் நேற்று வந்து ஏபியில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி மிஸ் ஆனது நாளைக்கு டபுள் வின்னிங்காக வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடியது. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியும். ஓகேங்களா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்மளுக்கு வரக்கூடிய வீடியோஸ் வரும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சப்போஸ் உங்களுக்கு இந்த பவர் சார்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதையும் சொன்னீங்கன்னா நான் வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 7க்கு 4, 4, 4 அப்படிங்கும்போது 7க்கு பவர் என்ன, 4க்கு பவர் என்ன, 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பவர் நம்பர் சார்ட்டை பார்க்கும்போது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் அந்த பவர் சார்ட்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு 6க்கு 8, 8க்கு 2, 2க்கு 6, 6க்கு 0னா அப்போ என்ன வரும் ஆப்ஷனா, அந்த வருஷப்படி வந்தால் அடுத்த வரிசையில் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துல 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3, 1, 7, 8, 7 அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் படி வரிசையாக வரும்போது திருப்பி வந்து 0ஆக போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறேன். இதுவும் பவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பி போட போது 7க்கு 9, 9க்கு 6, 6க்கு 4, 4க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த இதில் 00964 அப்படிங்கும்போது திருப்பி என்னமா வரும்னா 6 வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷப்படி வரும்போது பவரில் வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத கணிப்பு அந்த பவர் சார்ட்டை வச்சு தான் எடுத்திருக்கேன். அதனால் பவர் சார்ட்டு தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். என்னென்னா பவர் வீடியோ வேணும்னு நீங்கள் அனுப்பிவிட்டாலும் சரி, நான் டேரெக்டாக வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாருங்கள், நீங்களும் கணிப்புகள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே.
இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.